ஆனந்தபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நில நன்கொடையாளர் திரு நித்யானந்தம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களால் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மற்ற முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் என் பெற்றோர் இந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்கள், பொதுமக்கள், பள்ளி தலைமை ஆசிரியை, இருபால் ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள், உறுப்பினர்கள், திவ்யா மேம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மேம் சௌமியா மேம் மற்றும் சத்துணவு பணியாளர்கள், இறுதியாக என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மற்றும் வட்டார வளமேற்பார்வையாளர் அம்மா அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தோன்னா ஒரு 6 பள்ளியில் இதே டைமில் ஆண்டு விழா இருந்தாலும் நம்ம பள்ளிக்கு இப்போட ஒரு 9:30 மணிக்கு மொடக்குறிச்சியில் அங்கே ஆண்டு விழா தொடங்கி வச்சுட்டு அவர் சார் சொன்னார், மேடம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க அப்படின்னாரு. இருந்தாலும் அவர் ரிட்டையர் ஆகுறாரு. அதனால் அவருடைய பள்ளி போய் அவருக்கு கொஞ்சம் மரியாதை செஞ்சுட்டு வரணும்னு ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டோம். 10 மணிக்கு இங்கே நாங்கள் இதை முடிச்சுட்டு இன்னும் 4 பள்ளிகளுக்கு போகணும். இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் நம்ம ஆனந்தம்பாளையம் பள்ளிக்கு வருகை தந்ததோட முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியையும் மற்றும் இதர ஆசிரியர்கள், பணியாளர்கள் தான். ஏன்னா அவங்களுடைய பணி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆனந்தபாளையம் பள்ளிக்கு இது வரைக்கும் நான் ஒரு 4-5 முறை விசிட் வந்திருக்கேன், இன்ஸ்பெக்ஷனும் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மெயினாக தலைமை ஆசிரியர் பற்றி சொல்லணும்னா, இந்த விழா ஆரம்பிக்கும் போது 2 வாரத்துக்கு முன்னாடி டேட் ஃபிக்ஸ் பண்ண முன்னாடியே அம்மா நீங்கள் இந்த மேடை திறப்பு விழாக்கே வரல, நீங்கள் கண்டிப்பாக ஆண்டு விழாவுக்கு வரணும்னு அப்போயே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி எப்போ மேடம் ஆண்டு விழான்னு இன்னும் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணலைங்கம்மா, உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடணும். மறுபடியும் எப்போ வேணாலும் வைங்க, ஆனால் காலையில் டைமாக வைங்க. ஈவினிங் வச்சா இந்த எலெக்ஷன் டைம் ட்ரைனிங்லாம் போட்டுருவாங்க, மீட்டிங் போட்டுருவாங்கனால காலையில் டைம் வைங்கன்னு மறுபடியும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போன வாரம் அம்மா வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி வச்சுருக்கோம், நீங்கள் அவசியம் வந்துடணும். ஒரு 4 நாள் முன்னாடி நந்தகுமார் சார் அனுப்பிச்சிட்டு பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு எத்தனை அழைப்புன்னு சொல்ல வரேன், வாட்ஸ்அப்லேயும் போட்டாங்க. சரி இவ்வளோதான் விட்டுட்டாங்களான்னு பார்த்தா நேற்று 7:30 மணிலேருந்து என்னுடைய ஃபோனுக்கு 2 மிஸ்டு கால். நான் வண்டியில் போயிட்டுருக்கேன், ட்ராவலில் இருந்தாலும் ஃபோன் அட்டன் பண்ணல, 2 மிஸ்டு கால். வீட்டுக்கு போய் ஃபோனை கையில் எடுத்தோடனே ஆனந்தபாளையம் ஹெச்எம் காலிங்னு வருது. அம்மா நாளைக்கு வந்துடணுங்கம்மா, இன்னைக்கு காலையில் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கேன், அம்மா இன்னும் நீங்கள் வரல, வாங்க வாங்க. அந்தளவுக்கு ஒரு அன்பாக அவங்களுடைய அன்புக்கு அடிபணிஞ்சே வந்துட்டேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பள்ளியை அழகாக நிர்வகித்து கொண்டு போகிற ஒரு தலைமை ஆசிரியர். அதுவும் இல்லாமல் எப்படின்னா மேடம் இப்போன்னு இல்லை, நார்மலாகவே ஏதாவது ஒரு மீட்டிங்கில் ட்ரைனிங்கில் பார்த்தா கூட என்னை அம்மா எங்கள் பள்ளிக்கு வாங்க, எங்கள் பசங்களெல்லாம் நாங்கள் நல்லா அழகாக தயார்படுத்தியிருக்கோம், நிறைய இன்ஸ்பயர் அவார்டு வாங்கியிருக்காங்க நம்ம குழந்தைங்க, நிறைய கலைத்திருவிழா ஆகட்டும், எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் எந்த ஒரு காம்படிஷன்னாலும் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கிடுவாங்க நம்ம ஆனந்தபாளையம் பள்ளி குழந்தைங்க. வாங்கம்மா வாங்கம்மாங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, உங்களுக்கு ஏன் வாங்கன்னு அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்கு எனக்கு தெரியும். என்ன காரணம்னா, நான் இன்ஸ்பெக்ஷன் வரேன்னா ஒரு சில பள்ளிகளுக்கு சொல்லிடுவோம், முன்னாடியே டேட் சொல்லி ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் முன்னாடியே சொல்லிடுவோம், உங்கள் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வரோன்னு சொன்னால் கூட சில தலைமை ஆசிரியர்கள் அம்மா எங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுங்க, இன்னும் எங்கள் பசங்களை நாங்கள் ரெடி பண்ணல, நான் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிம்பாங்க. அப்படிலாம் இருக்கிற ஆசிரியர் மத்தியில் எங்கள் ஒரு கல்வி அதிகாரிக்கு நீங்கள் வாங்க, எப்போ வேணாலும் எங்கள் ஸ்கூலுக்கு ரைடு விடுங்க, எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க பள்ளியை வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ கான்ஃபிடென்ஸ், தட் மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அதுதான் மேடம்கிட்ட ரொம்ப பிடிச்சது. சரி தலைமை ஆசிரியர் தான் இப்படியா அப்படின்னா, தலைமை ஆசிரியருக்கு ஒருத்தர் கூட செலச்சவங்க இல்லை இவங்க பள்ளி ஆசிரியர்கள். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வரலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஜோன்ஸ் ரெஜினா மேடம், அவங்க கிளாஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்போ போகும்போது அவங்க ஒரு பாடம் எடுத்தாங்க, சண்டே, அது மார்க்கெட்டிங் பற்றி லெசனு. பார்த்தா மார்க்கெட்டில் இருக்கிற திங்ஸை விட அதிகமாக அங்கே கிளாஸ் ரூமில் தான் அவ்வளோ திங்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் டெமோவாக கொண்டு வச்சுட்டாங்க. கத்திரிக்காய் தக்காளிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு குழந்தைங்களுக்கு டெமோவாகவே கிளாஸ் எடுக்குது. எனக்கு ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன், எனக்குலாம் இந்த மாதிரி ஒரு டீச்சர் இல்லாமல் போயிட்டாங்களேன்னு. அந்தளவுக்கு செம்மையாக கிளாஸ் எடுத்து குழந்தைங்களும் நல்லா ஆன்சர் பண்ணாங்க. சரி இவங்க தான் இப்படி, சரி அடுத்தது 1 to 3 நல்லா கலக்கலாம் பண்ணிட்டாங்க, 3rd 4th 5th எப்படி தான் பண்ணுறான்னு அடுத்து விஜயலட்சுமி மேடம் கிளாஸ்க்கு போகிறேன். அவங்க அன்றைக்கி இந்த உணவு தானியங்கள் இருக்குது இல்லையா, அந்த இயற்கை தானியங்கள் அந்த வகுப்பு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி ஏதோ இயற்கை, இவங்க இந்த அம்மா சந்தையிடுறதுனால சந்தையில் இருக்க பொருள்லாம் கொண்டு வந்த மாதிரி இவங்க இயற்கை தானியங்கள் வச்சுருந்தா கொஞ்சம் ஓகேன்னு இருந்துக்கலாம். அவங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போய் அந்த மில்லட் கம்பு உருண்டை, மில்லட்டு தோசை, அந்த மாதிரி வரகு தோசை, வரகு பணியாரம், அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொண்டு டெமோவாக கிளாஸ் எடுக்கிறாங்க. மேடம் இன்ஸ்பெக்ஷன் தான் இப்படி பண்ணுறீங்க? இல்லை மேடம், தினமுமே குழந்தைங்களுக்கு அந்தந்த கிளாஸ்க்கு என்னென்னவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஏதாவது ஒன்று அந்த குழந்தைங்களுக்கு அது உள்ளே போகணும். இப்போ வரகுனா இப்படி தான் இருக்குன்னு காமிக்கிறத விட டேஸ்ட் பண்ணவே வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஆசிரியர். சரி லோயர் பிரைமரி தான் இப்படி இருக்குது, 1 to 5th டீச்சர்ஸ் தான் இப்படி இருக்காங்க. அடுத்து அப்பர் பிரைமரிக்கு வரலான்னா நம்ம இங்கிலீஷ் சார். ஆக்சுவலாக இங்கிலீஷ்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நடத்த முடியுமாங்கிறதே நான் சார் கிளாஸை வச்சு தான்
பார்த்துட்டேன். எப்படின்னா, நார்மலா இங்கிலீஷ்னா நாங்க ஒரு எஜுகேஷன் ஆஃபீஸரா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, அந்த பையன் வந்து ஃப்ளூயன்ட்டா ரீட் பண்ணா போதும். இங்கிலீஷ் ரீட் பண்ணா போதும்னு நெனைப்போம். ஆனா, அந்த குழந்தைங்க பாட்டாவே பாடுவாங்க. இந்த கமல் சொல்ற மாரி பாட்டாவே படிச்சிட்டியாங்கிற மாரி பாட்டாவே பாடுவாங்க. எஸ்ஸே, கொஸ்டின் ஆன்சர்லாம் அந்த அளவுக்கு அவர் தயார்படுத்திருவாரு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் மேடமும் அப்படிதான். நல்லா அவங்களுக்கு சௌமியா நல்லா கோச்சிங் பண்ணியிருக்காங்க. சார்ஸ்லாம் நிறைய வீடியோலாம் போடுவார். நம்ம நந்தகுமார் சார் வீடியோலாம் போட்டு நானும் வாழ்த்தெல்லாம் அப்பப்போ அனுப்பிட்டே இருப்பேன். குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவ். என்ன சொன்னாலுமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு குழந்தைங்க நல்லா யூ ஆர் வெரி பிளஸ்டு பேரண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்க நல்ல திறமையான குழந்தைங்க. அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஆசிரியர்கள். அது நந்தகுமார் சார் பற்றி இன்னொன்று சொல்லணும். எதுக்காக இப்படி எல்லா ஆசிரியர் பற்றி சொல்லிட்டு இருக்கேங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ வந்து டெட்டுங்கிறது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தின அந்த தேர்வில் பாஸ் பண்ணாதான் அவங்க அடுத்த டீச்சராகவே கன்டினியூ பண்ண முடியும். அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். அதுக்கு வந்து கவர்மெண்டே கன்செஷன் கொடுத்துருக்காங்க, 50% மார்க் வாங்கினா போதும்னு. ஆனால் இவர் 100% வந்து மெரிட்டில் வந்து பாஸ் ஆகி வந்திருக்காரு. நம்ம பள்ளியோடைய ஆங்கில ஆசிரியர். அப்போ எந்த அளவுக்கு ஒரு திறமையாக இருப்பாருன்னு பாருங்க. அடுத்தது சரி, ஆங்கில ஆசிரியர் தான் இப்படிதான். சரி, அடுத்த மேக்ஸ் நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு போனோம்னா, இங்கே வந்து எப்படின்னா அவர் வந்து எல்லாமே ப்ரூஃப் தான். அவர் என்னென்ன பண்ணாரோ எல்லாமே யூடியூப்பில் லைவாக போட்டு விட்டுருவார். யூடியூப் லிங்க் அனுப்பிச்சி விட்ருவாரு. மேடம் நான் இதெல்லாம் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தேன், இதெல்லாம் பண்ணேன்ட்டு அவ்வளோ ப்ரூஃப் இருக்கும். நல்லா ப்ரூஃப் மட்டும் இல்லை, அந்தளவுக்கு குழந்தைங்க கிட்ட சரக்கு இருக்கும். அந்தளவுக்கு நல்லா பசங்களும் சொல்லி கொடுப்பேன், நல்லா படிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு அவரோட கிளாஸ் வந்து திறன் கிளாஸ். திறன்னா என்னென்னா, அந்த கற்றல் குறைபாடு உடைய குழந்தைகள் 6வது 7வது 8வதுல கொஞ்சம் லோவாக படிப்பாங்களே, எழுத்துக்களே தெரியாத குழந்தைங்க, நம்பர்ஸு அந்த மாதிரி அந்த குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அப்போ உட்காந்து 1வது 2வது குழந்தைங்க மாதிரி 6வது 7வது குழந்தைங்களுக்கு அந்த மணிச்சட்டகம் அதெல்லாம் வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா நானுமே ஐ வாஸ் பேசிக்கலி மேக்ஸ் டீச்சர் தான். டேக்கிங் த ஹையர் கிளாஸஸ் 10th and 12th ப்ரைவேட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷனில் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு இறங்கி சொல்லி தருவாங்கிறது எனக்கே தெரியல. ஆனால் அவர் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் எடுக்கிற ஒரு ஸ்டாஃபு இருந்தாலுமே அந்த குழந்தைங்க லெவலுக்கு இறங்கி சொல்லி கொடுக்குறாரு. அது இல்லாமல் எஸ்ஐஆர் பணியில் வந்து விரைந்து முடிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு எஸ்ஐஆர்னா இந்த எலெக்ஷன் ஒர்க்கு, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு நம்ம கலெக்டர்கிட்டே போய் சர்டிஃபிகேட்டு ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் கூட கேட்டேன், சார் எஸ்ஐஆர் பண்ணி ஒரு 3-4 மாதம் டைம் இருக்குது, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிங்க அப்படின்னதுக்கு அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார். அம்மா சீக்கிரம் எஸ்ஐஆர் பண்ணி முடிச்சிட்டா பிள்ளைங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாம், ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னாரு. அப்புறமேட்டு ஒரு 2 நாள் லீவ் போட்டார், உடம்பு சரியில்லை லீவ் போட்டார். அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து நான் சொன்னும் போது நீங்கள் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுங்க, இப்போ 2 நாள் லீவ் போட்டீங்கன்னு சொன்னது தான். அதுக்கடுத்து இன்ன வரைக்கும் லீவ் போடாமல் வந்துட்டு இருக்காரு சார். ஒரு நாள் கூட லீவ் போடலை. அந்த அளவுக்கு லீவ் மட்டும் போடல, கிளாஸும் சூப்பராக எடுக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையே செவ்வனே செய்கிறாங்க. அதாவது நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கூலில் விசிட் போகும்போது ஏதாவது ஒரு ஆசிரியர் சிறப்பாக இருப்பாங்க. இங்கே ஒவ்வொரு ஆசிரியரும் சிறப்பாக இருக்கிறது நம்ம ஆனந்தமலயம் பள்ளி தான். அதுக்காக அவங்கள வாழ்த்தி சொல்லணுங்கிறதுக்காக மெயினாக ஃபஸ்ட்டு வந்தது. ஏன்னா உங்கள் ஊர் வாத்தியாருங்க, உங்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி. இருந்தாலும் நாங்கள் ஒரு அதிகாரியாக வந்து அவங்கள வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உங்கள் முன்னாடி சொல்லி பெருமைப்படுத்துறது கொஞ்சம் பெருமையான தருணமாக இருக்குன்னு நான் நினச்சேன். அதனால் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது 2வது என்னென்னா, இந்த விழா சிறக்கிறதுக்காகவும் இந்த பள்ளிக்கு நில நன்கொடை அளித்த ஐயாவுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு நார்மலாக ஒரு காசு கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், ஆனால் நிலம்லாம் கொடுத்து இது ஆயுஸ் ஃபுல்லாக ஜென்ரேஷன் வைஸ் இந்த அளவுக்கு இந்த பள்ளி நடந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும். அதே மாதிரி இந்த விழா சிறக்கிறதுக்கு இவ்வளோ நன்கொடை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பெற்றோர்கள். ஒவ்வொருத்தராக வரலாம், கடைசியாக உங்களுக்கு தான். அடுத்த பெற்றோர்களுக்கு ஏன் வந்து மெயினாக வந்து ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்காக மட்டும் வரல, பெற்றோர்களை பார்க்கணுன்னே வந்தது. ஏன்னா எஸ்எம்சி பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் நாங்கள் வரும்போது ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க, நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. வி டோன்ட் கெட் த சான்ஸ் டு மீட் த பேரண்ட்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி மேசிவ் க்ரௌட்லாம் இருக்காது. இவ்வளோ பேரண்ட்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அதனால் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட், நான் உங்ககிட்டையும் இல்லை எல்லா ஸ்கூல்லையுமே நான் பேரண்ட்ஸ்கிட்ட இந்த ஒரு வேண்டுகோள் வச்சுட்டே இருக்கேன். என்னன்னா, உங்கள் குழந்தைங்கள லீவ் போடாமல் அனுப்புங்க எங்களுக்கு ஸ்கூலுக்கு டெய்லியும். ஏன்னா நான் வந்து இப்போ நம்ம ஆனந்தமலை பள்ளியே எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸில் 20 பேர் இருக்கான்னா ஒரு 15 பேர் நல்லா படிப்பான், ஒரு 5 பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க. என்னன்னு கேட்டால் உடனே டீச்சர்ஸ் அட்டனன்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க, மேம் ஹீ இஸ் கண்டினியூஸ்லி ரெகுலராக ஆப்சண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒரு நிமிஷம், டிஓ சார் கூப்பிட்றாரு.
அதாவே போதும் மேடம், நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அவன் லீவ் போடுறதுனால தான் எங்களால் அவங்கள கேட்ச் பண்ணி ஒன்றுமே சொல்லித்தர முடியல அப்படிம்பாங்க. அதனால் லீவ் போடுறதுக்கு தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சொல்லுவாங்க, வேணும்னே பொய்யா கூட நடிச்சுட்டு சொல்லுவாங்க தலைவலி காய்ச்சல். அது அந்த கரெக்டாக அந்த 8:30 மணிக்கு தான் வரும். திடீர் காய்ச்சல், திடீர் தலைவலி, திடீர் வயிற்று வலிலாம் வரும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் வரும், எங்கள் பாப்பாவும் சொல்லுவாள், நான் கூட சொல்லுவேன். எங்கள் வயிற்று வலிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இது போகலாமான்னு. என் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை சொல்வார், அதெல்லாம் இது 9 மணி முள்ளு தாண்டினோடனே சரியாயிரும் வயிறு வலி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி. நாங்கள் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். பரவாயில்ல பாப்பா, வயிறு வலினாலும் நீ போ, மிஸ்ஸு கால் பண்ணால் நான் வந்து கூப்பிட்டு போகிறேன், நீ ஸ்கூலுக்கு போயிருன்னு அனுப்பிச்சி விட்ருவோம். அதே மாதிரி நீங்களும் அனுப்பிச்சி விட்ருங்க. அவங்க அடிக்கடி லீவ் போடுறத என்கரேஜ் பண்ணாதீங்க. அதே மாதிரி எதாவது பண்டிகை அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போனால் பண்டிகை முடிச்சுட்டு உடனே வந்துருங்க. என்ன தெரியுமா, பசங்க ரொம்ப ஸ்மார்ட், உங்களை மாட்டி விடுறானுங்க. நான் கேட்பேன், ஏன்டா ஒரு வாரம் லீவ் போடுறேன்னு கேட்டால் ஒரு பையன் சொல்கிறான், மேம் பண்டிகைன்னு கூப்பிட்டு போனாங்க, சரி தாத்தா வீட்டுக்கு எப்பயோ ஒன்று தானே வரோன்ட்டு ஒரு வாரம் அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. அவன் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பான், ஆனால் பயமுள்ள உங்களையும் மாட்டி விடுறான். எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, ஒரு வாரம் அங்கேயே இருக்கலான்ட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து போனீங்கன்னா திருவிழாவாக ஃபங்க்ஷனாக போனால் அந்த ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டு கூப்பிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்து விட்டுருங்க. ஸ்கூல் மட்டும் லீவ் போடாமல் விட்டுருங்க. மற்றதை எங்கள் டீச்சர்ஸ் பார்த்துக்குவாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட் அதுதான், அவன் ஸ்கூல் ரெகுலராக வரல, வடிவேல் சொல்கிற மாதிரி வந்தால் மட்டும் போதும் மேடம், அவன் ஸ்கூலுக்கு வந்தாவே போதும், நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஹோம்ஒர்க்கும் கொஞ்சம் கேட்டுக்குங்க. டெய்லியும் என்ன படிக்கிறேன்னு டெய்லியும் நீங்கள் சொல்லித்தர வேணாம், டெய்லி கேட்டாலே அவனுக்கு ஒரு அலர்ட் ஆகும். ஐயோ இங்கே போனால் மற்றத்துக்கு 2 பக்கமும் அடி மாதிரி, இங்கே போனால் டீச்சர் கேட்பாங்க, வீட்டில் போனால் அம்மா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால் இந்த ஹோம்ஒர்க் கேளுங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் பேரண்ட்ஸு, அவ்வளோதான். அடுத்தது குட்டீஸ் உங்களுக்கு தான் வரலாமா? இதெல்லாம் அவங்க கேட்குறாங்களே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். பேரண்ட்ஸ் உங்கள் குட்டீஸ் வந்து எங்கிட்ட ஒரு சேலஞ்ச் விட்டுருக்காங்க, சொன்னாங்களா? என்ன சேலஞ்ச் விட்டீங்க சொல்லுங்கள். நான் ஒரு சேலஞ்ச் வாங்கியிருக்கேன், அவங்க விடலை, நான் வாங்கியிருக்கேன் அவங்கக்கிட்ட. என்ன சேலஞ்ச் சொல்லுங்கள், யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். என்ன பண்ணணும் நல்லா? சீஃப் கெஸ்ட்டாக எங்கே வரணும்? ஸ்கூலுக்கு இதே மாதிரி ஆனுவல் டேல வந்து இதே மாதிரி மைக்கு பிடிச்சி பேசணும், அப்படி தானே சொல்லியிருக்காங்க, சேலஞ்ச் விட்டுருக்காங்க. நல்லா படித்து பெரிய ஆஃபீஸராக வந்து இதே ஸ்டேஜில் நின்று சீஃப் கெஸ்ட்டாக வந்து மைக்கை பிடிச்சி பேசுகிறேன்னு சொல்லி சேலஞ்ச் விட்டுருக்காங்க. பண்ணுவீங்களா? பண்ணலாம்ல? கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நான் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கேன். நானுமே வந்து ஒரு அரசு பள்ளி மாணவி தான், அரசு பள்ளியில் படித்து தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், நான் படித்த பள்ளியில் போய் நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன்டா, நீங்களும் அதே மாதிரி வரணும்னு சொல்லியிருக்கேன். வந்துடலாம் இல்லை பாப்பா, குட்டி பாப்பா வந்துடலாம்ல? உங்களுக்கெல்லாம் தெரியணும் சீஃப் கெஸ்ட்னா என்னன்னு தெரியணுங்கிறதுக்காகவே மெயினாக நான் வந்தது. இந்த இப்படிலாம் அன்னைக்கு சேலஞ்ச் விட்டோம்ல, இப்படி தான் மைக் நின்று பேசி நம்ம பெரிய ஆளாக வந்து இங்கே நிற்கணுங்கிறதுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் வந்தது. ஓகேயா? வருவீங்களா? சரி, நல்லா படிங்க, இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற டைமு. இந்த டைமு வந்து படின்னு வேறு சொல்கிறீங்க. உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. அதனால் நம்ம உரையை முடிச்சிக்கலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒரு கதை சொல்லுவோமா? கதை சொல்லி முடிப்போமா? கதை சொல்லிடலாமா? ஒரு கதை, ஒரு குட்டி கதை. குட்டீஸ் ஒரு கதை சொல்லலாமா? எப்பயுமே கதை சொல்லுவோம்ல, வந்தா சொல்லலாமா? ஓகே. நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு அசோக சக்கரவர்த்தி இருக்கார். இது குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுமே இந்த கதையை கேட்கலாம். ஆனால் அவங்களுக்கு தான் அந்த கடைசியான கிளைமேக்ஸ் அவங்களுக்கு தான். அதனால் நீங்களும் கவனிச்சிங்க. என்னென்னா, அசோக சக்கரவர்த்தி இருக்கார் நம்ம இந்தியாவில், பேரரசர் தெரியுமில்ல, அசோகர். ஓகேயா? அவர் வந்து நிறைய நாடுகளெல்லாம் வென்று மிகப்பெற்று வெற்றி பெற்ற அரசர். அவரோட புகழை சொல்லணும்னா, அவர் சாரநாத்தில் வந்து ஒரு தூண் வச்சிருக்காரு. அந்த தூணில் இருக்க சக்கரம் தான் நம்ம தேசிய கொடியிலேயே இருக்குது, அசோக சக்கரமா. தெரியுமா? அசோக சக்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த தூணில் இருக்க 4 முக சிங்கம் தான் நம்மளுடைய இந்தியாவுடைய தேசிய சின்னத்தில் இருக்குது, வாய்மையே வெல்லும்னு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனிதர் அசோகர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வெற்றிக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அரசர்கள் தோத்ததுக்கு அப்புறமேட்டு போரெல்லாம் கைவிட்டுருவாங்க. ஆனால் அசோகர் வந்து வெற்றி பெற்றும் போரை கைவிட்ட ஒரே அரசர் வந்து அசோகர். ஏன்னா அவர் போரில் வந்து நிறைய உயிர்கள் இறக்குறாங்க, நிறையா போர் வீரர்கள் இறக்குறாங்க, அவங்க மனைவிகள் விதவைகள் ஆகிறாங்க, குழந்தைகள் அனாதை ஆகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து போரே வேணாம், நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அரசாளணும், இத்தனை நாட்டை பிடிக்கணுங்கிறதுக்காக இத்தனை உயிர்கள் போகணுமா, வேண்டான்னு சொல்லிட்டு போரை விட்ட ஒரே அரசர் அசோகர். ஓகே, எதுக்கு அவருக்கு இவ்வளோ பில்டப்னா, அவர் ஒரு கதை சொல்கிறார். வாங்க, இப்போ தான் கதைக்குள்ளேயே வரோம். அவர் வந்து புத்தர்கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. தலை வணங்கி தலை குனிஞ்சு கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. இதை பார்த்தோன்னே படைத்தளபதி பார்க்குறாரு. அசோகரோட படைத்தளபதி வந்து அசோகர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய அரசர், எத்தனை நாட்டை வென்றிருக்கீங்க,
இவ்வளோ பெரிய அரசராக இருந்துட்டு நீங்கள் போய் அவர் காலில் தலை வணங்கி காலில் விழுவுறீங்க. அவர் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு துறவி தானே, அவர் காலில் ஏன் போய் விழுவுறீங்க? காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம்ல நம்மளாம், அந்த மாதிரி காலில் விழுவுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் விளக்கம் சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா சொல்கிறாரு? குட்டீஸ் இங்கே பாருங்க, அவர் வந்து ஒரு 3 தலையை கொண்டு வர சொல்கிறார். என்னென்ன தலைனா, ஆட்டுத்தலை ஃபர்ஸ்ட், என்ன தலை? ஆட்டுத்தலை. 2வது புலியோட தலை. புலினா என்ன, காட்டில் இருக்குல்ல அந்த புலி, ரசத்துக்கு போடுற புலி இல்லை, புலியோட தலை. ஓகேயா? 3வது வந்து மனிதரோட தலை. 3 தலையை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உனக்கு கொண்டு வா, நான் விளக்க சொல்கிறேன் அப்படின்னு. உடனே படைத்தளபதியும் போகிறாரு. போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே கசாப் கடையில் போயிட்டு ஆட்டுத்தலையை வாங்கிட்டு வந்துட்டாரு. அடுத்தது வந்து புலித்தலை கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் இந்த ஹண்டர்ஸ் இருப்பாங்களே, வேட்டையாடுறாங்களுக்குல, அவங்ககிட்ட பேசி காசு கொடுத்து புலித்தலையும் வாங்கிட்டாரு. மனித தலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுவுமே மயானத்துக்கு போய் அந்த அனாதை புணம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு ஒரு தலையை வாங்கிட்டு வந்துட்டாரு. மனித தலையை வாங்கிட்டு வந்துட்டாரு. 3 தலையை கொண்டு வந்து, குட்டீஸ் இங்கே பாருங்க, இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், சொல்லணும். 3 தலை என்னென்ன தலை? ஆட்டுத்தலை, புலித்தலை, மனித தலை. 3 தலையும் கொண்டுட்டு வர்றாரு அசோகர் கிட்ட. அசோகர் என்ன சொல்றாரு? 3 தலையை கொண்டு போய் நீ சந்தையில் வித்துட்டு வா அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? சந்தையில் வித்துட்டு வா. போய் சந்தைக்கு போறாரு. ஒரு 10 நிமிஷத்துல ஆட்டுத்தலை வித்துருது. ஏன்னா தலை குழம்பு வைப்பாங்க இல்லையா, வாங்கிட்டாங்க. அடுத்த 2வது புலித்தலை, அது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது. பேரம் பேசி அதையும் வித்துறாரு. ஏன்னா ஒருத்தர் யாரோ வந்து அருங்காட்சியகத்தில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு போயிடுறாங்க. புலித்தலையும் பதப்படுத்தி வச்சுக்கலான்ட்டு வாங்கிட்டு போறாங்க, மியூசியத்தில் வச்சுக்கலான்ட்டு. மனித தலை வாங்குறதுக்கு ஆளே இல்லை, யாருமே வாங்கவே இல்லை. உடனே திருப்பி அவர் அசோகர்கிட்டயே வராரு. யாரு? படைத்தளபதி. ஐயா, மனித தலை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. சரி, காசுக்கு தானே வாங்க மாட்டேங்கிறாங்க, நீ சும்மாவாது போய் கொடு அப்படிங்கிறாரு. திருப்பி போறாரு. சும்மா போய் வாங்கிக்கிங்கன்னா கூட there is nobody willing to buy that head. யாருமே வாங்குறதுக்கு வில்லிங் இல்லை, யாருமே விருப்பம் இல்லை. திருப்பி வந்துடுறாரு. அப்போ அசோகர் சொல்றாரு, இப்போ உனக்கு நீ கேட்ட கேள்விக்கான பதில். நீ என்ன கேட்ட? எதுக்கு அந்த புத்தர்கிட்ட தலை வணங்கி தலை குனிஞ்சு தலையை வச்சு பணிஞ்சு நீங்கள் வணங்குறீங்கன்னு தானே கேட்டீங்க. நம்ம போயிட்டோம்னா அந்த தலைக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது, ஒரு பைசா மரியாதை கிடையாது அந்த தலை. அதனால நம்ம இருக்கும்போது உயர்ந்தவர்களையும் சான்றோர்களையும் பெரியவர்களையும் மதிக்கணும், தலை வணஞ்சு அவங்க கிட்ட வணங்கி ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்களே என்ன பண்ணணும்? டெய்லி பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? தினமும் தலை வணங்கி என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் வாங்கணும். பேரண்ட்ஸ்ட பெரியவங்க கிட்ட வாங்குவீங்களா? டெய்லி வேணாம், ஏதாவது ஒரு அக்கேஷன்லயாவது வாங்க. பர்த்டே, பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி ஏதாவது சீசனுக்காவது வாங்குங்க. வாங்குவீங்களா? குட்டீஸ் வாங்கலாமா? வாங்கலாம் தானே? வெரி குட் சில்ட்ரன். அந்த மாதிரி வாங்கலாம். ஆனால் பேரண்ட்ஸோட மைண்ட் ஆயிடுச்சுன்னா அவன் காலில் காலை வாரி விடாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுட்டீங்க? நம்ம எந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும் நம்ம பணிவா இருந்தா உலகம் உன்னை மதிக்கும். அப்படிதானே? ஓகேயா? அதனால பணிவா இருங்க, நல்லா படிங்க. ஓகே, நம்ம உரையை முடிச்சுக்கலாம். இந்த விழா சிறக்க உறுதியாக உதவி புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.